இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எந்த தலைங்கத்தின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. எஸ், யூ ஆர் ரைட். அநீதியான உக்ரானக்காரன் அந்த உவமையை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். புதிய ஏற்பாட்டில் உள்ள விசித்திரமான உவமைகளில் ஒன்று இந்த அநீதி உள்ள உக்ரானக்காரனின் உவமை. தன் எஜமானனின் காரியங்களை சரியாக நிர்வகிக்காததால் வேலையிலிருந்து நீக்கப்படவிருக்கும் ஒரு ஊழல்வாதியான மனிதன் நேர்மையற்ற ஒரு மோசடி செயலை செய்கிறதை ஒப்பிட்டு இயேசு இந்த உவமையை கூறுகிறார். முதலாவதாக இந்த 16வது அதிகாரத்தில் உள்ள இந்த உவமையை நீங்கள் படிச்சிருங்க. படிச்சுட்டா இவங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். பிகாஸ் அதை நம்ம இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் படிக்கலை. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் படிக்காதவங்க படிச்சுட்டு நீங்கள் திரும்பி இந்த வீடியோ பார்க்கலாம். படித்தவர்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும். ஆனால் இதில் ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் இதை குறித்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம். லூக்கா 16வது அதிகாரத்தை வாசிக்கும்போது பெரும்பாலானோர் இந்த உவமையின் முடிவை அடைந்ததும் அது ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்துவதால் அதை தாண்டி விரைவாக அடுத்த பகுதிக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்தால் உண்மையில் இது குறித்து இயேசு கற்பிக்க முயன்ற விஷயத்தை நீங்கள் நிச்சயம் தவற விடுவீர்கள். இந்த உவமைக்குள் நுழைவதற்கு முன் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உவமை திடீரென உருவான ஒன்றல்ல. முந்தைய அதிகாரத்தில், அதாவது லூக்கா 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, தொலைந்து போன நாணயம் மற்றும் வழி தவறிய மகன் ஆகிய 3 புகழ்பெற்ற இந்த உவமைகளை குறித்து இயேசு அங்கே கூறியிருப்பார். இவை அனைத்தும் பரிசேயர்களை குறிவைத்தே சொல்லப்பட்டன. பாவம் செய்தவர்கள், வரி வசூலிப்பவர்கள் மற்றும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்களை இயேசு அவர் ஏற்றுக்கொண்டதால் அந்த மத தலைவர்கள், அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் கடும் கோபத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த சமயம் அது. காரணம், மத பற்றுள்ளவர்களை நேசிக்க வேண்டும் என்றும் பாவம் செய்தவர்களை நிராகரிக்க வேண்டும் என்றும் அந்த பரிசேயர்கள் கருதி இருந்தனர். அதனால் இயேசுவின் மீது ஒரு கோபம் இருந்தது. ஆனால் இயேசுவோ அதற்கு நேர் மாறானதையே அவர் வெளிப்படுத்துகிறவராய் எப்பொழுதும் வாழ்ந்தார். அதுதான் உண்மை. அதாவது காணாமல் போன ஆட்டை தேடி செல்லும் ஆண்டவராக, தொலைந்த போன அந்த நாணயத்தை தேடும் கர்த்தராக, வழி தவறிய தனது மகனை அரவணைக்க ஓடி வரும் ஒரு தந்தையாக தன்னை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். நீங்கள் அந்த உண்மைகளெல்லாம் வாசித்து பார்த்துங்க, மிக அருமையாக இருக்கும். பரிசேயர்களோ இந்த பிரசங்கத்தை எல்லாம் வெறுத்தார்கள். அதன் பிறகுதான் இயேசு உடனடியாக மற்றொரு உவமையை இங்கே கூறுகிறார். அதுதான் அந்த 16வது அதிகாரத்தோடைய ஸ்டார்டிங். அதே சமயத்தில் அவர் பரிசேயர்களிடம் முதன்மையாக பேசுவதை அங்கே நிறுத்திட்டு தம் சீஷர்களிடம் பேச தொடங்குகிறார். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த சூழ்நிலையில்தான் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அநீதி உள்ள உக்ரானக்காரனை பற்றி உவமையாக இயேசு அங்கே பதிவு செய்கிறார். அதாவது ஒரு செல்வந்தருக்கு ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான். உக்ரானக்காரன் என்றால் என்ன? ஒரு வீட்டு காரியதரிசி, அல்லது இயல்பான தமிழில் நம்ம சொல்லணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பழங்காலத்திலலாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டிலலாம் ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவார். ஸோ ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அக்கௌண்டன்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக புரிதலுக்கு உட்படணும்னா மேனேஜர் கூட அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காலத்தில் இந்த வீட்டு காரியதரிசிகள் தான் பாருங்கள், எல்லாம் தன்னுடைய எஜமானுடைய எல்லா விவகாரங்களையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நிர்வகிக்கும் பொறுப்பில் அவங்க தான் இருந்தாங்க. அவர்கள்தான் தன் எஜமான்களுக்காக ஒப்பந்தங்களை எல்லாம் பேசி முடிப்பது, அவர்கள்தான் கணக்கு வழக்குகளை பார்ப்பது, சொத்துக்களை எல்லாம் மேற்பார்வையிடுவது, பணம் வசூலிப்பது, இது போன்ற முக்கியமான எல்லா வேலைகளையும்
இந்த காரியதரிசிகள், இந்த உக்ரானக்காரர்கள் தான் செய்வார்கள், பார்ப்பார்கள். வேறு விதமாக கூறினால் இது மிகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பதவியாக இருந்தது. ஆனால் இந்த ஓமையில் சொல்லப்பட்டுள்ள இந்த வீட்டு காரியதரிசி, இந்த உக்ரானக்காரன் தன் எஜமானின் உடைமைகளை வீணடித்ததாக தான் குற்றம் சாட்டப்படுகிறான் இல்லைங்களா? ஏதோ ஒரு ஃபோர்ஜ் வேலை பார்த்துட்டான் அப்படின்னு தான் குற்றம் சாட்டப்படுகிறான். அப்போது அந்த எஜமான் கூப்பிட்டு அவனை அழைத்து, அந்த உக்ரானக்காரனை அழைத்து என்ன சொல்கிறார் பாருங்க, இதுவரையில் உள்ள அனைத்து கணக்கையும் நீ ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாது என்பதாக அவர் கூறுகிறார். நான் ரொம்ப இயல்பாக சொல்கிறேன். வேறு வார்த்தைகள் சொல்வதானால் அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டான் அப்படின்றதான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த எஜமான் அவங்ககிட்ட பேசுகிற அந்த வார்த்தைகள் அது. அந்த நிமிடம் முதல் அந்த உக்ரானக்காரன் கலக்கமடைகிறான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் 16வது அதிகம் லூக்கா 16 3வது வசனத்தை வாசித்தா அவங்களுக்கு தெரியும். மண் வெட்டி கூட என்னால் பிழைக்க முடியாது, பிச்சை எடுக்கவும் கூட எனக்கு வெக்கமாக இருக்குது, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பிகாஸ் அது மிகுந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு ஸ்தானத்தில் அவன் இது வரைக்கும் இருந்துட்டான். அவனை பார்த்தவர்களெல்லாம் அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் இருந்த ஒரு இடம் வேறு. இப்போ சடனாக அவன் ஒரு ஃபால் வந்தோடனே அவனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ குழம்பி போய் யோசிக்கிறான். வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும்னுக்கா அப்போ கூட வரல இல்லைங்களா? அவன் யோசிக்கிறான், நம்ம என்ன பண்ண போகிறோம் திடீர்னு. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த அதிகாரத்தில் பதிவு செய்யப்படவில்லை. அது என்னென்னா, இந்த தருணத்தில் கூட பாருங்கள், அவன் தன் எஜமானிடத்தில் தவறு செய்யாதவனாக இருந்தால் அவன் போய் அவர்கிட்ட கேட்டிருப்பான் இல்லைங்களா? ஒரு கன்வர்சேஷன் இருந்திருக்கும், நான் என்ன தவறு செய்தேன்னு. அவன் கேட்கலை. அப்போ அவன் தன்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அது ஒரு பக்கம். அது இல்லாமல் அவன் மனம் வருந்தவில்லை பாருங்கள், அவன் மனம் வருந்தவில்லை. இந்த 3வது வசனத்தை வாசிச்சுட்டு தான் நான் அதை சொல்கிறேன். அவன் மரணம் அருந்தவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் தன் தவறுகளை திருத்தி கொள்ள எந்த முயற்சியும் எடுக்கலை. அதை பற்றி அவன் சிந்திக்கலை. அடடா, நம்ம இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டோமே, நம்ம எப்படி இனி பிழைக்க போகிறோம். மாறாக அவன் என்ன சிந்திக்கிறான், தன்னுடைய சுகபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதை எப்படி, அதை பற்றி தான் சிந்திக்கிறான். அதுதான் அவனுடைய கவலையாக இருந்தது. மேலும் தொடர்ந்து வசதியாக வாழ விரும்பினானே தவிர அவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அப்படி அங்கே வேதாகமத்தில் பதிவு செய்யப்படலை பாருங்கள். எனவே அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். தன் எஜமானிடம் கடன்பட்டவர்களெல்லாம் அவன் அழைக்கிறான். அழைத்து அவன் என்ன கேட்கிறான், அவன் அந்த கடன்பட்டவர்கள் ஒருவருடன் கேட்கிறான், என் எஜமானனுக்கு நீ எவ்வளோ கடன்பட்டிருக்கிறாய் என்று கேட்கிறான். கேட்க அதுக்கு கடன்பட்டவன் என்ன பதில் அளிக்கிறான் பாருங்கள், 100 குடம் என்ன நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த உக்ரானக்காரன், இதோ உன் கணக்கு சீட்டை சீக்கிரம் எடுத்து உட்காந்து அதை 80 என்று எழுது, குறைச்சி எழுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இன்னொருத்தவனிடம் கேட்குறான், நீ எவ்வளோ என் எஜமானிடத்தில் கடன் பெற்றிருக்கிறேன்னு கேட்குறான். அந்த நபரோ, நான் 100 கலம் கோதுமை கடனாளியாக உன் எஜமானனுக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவனே என்ன சொல்கிறான், உன்னுடைய சீட்டை எடு, உன்னை ரசீதை எடு, நீ எடுத்து என்னென்னு பண்ண, அதே மாதிரி 80ன்னு குறைச்சி எழுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஏன் இந்த உக்ரானக்காரன் அப்படி செய்தான் என்பதற்காக பல விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதாவது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உக்ரானக்காரன் அவனுடைய கமிஷனை வரைக்கும் அந்த எஜமானனுக்கு கொடுக்க வேண்டியது ப்ளஸ் இவனுடைய கமிஷன்லாம் எழுதி வச்சுருந்தான். ஸோ அந்த கமிஷனை வரைக்கும் அவன் நீக்கி விட்டதாக சிலர் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான வட்டி கடன்களை இவன் நீக்கிட்டான். அந்த எஜமானுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அளவுக்கான இருந்தாலும் அதற்காக வட்டி எழுதி வைத்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் இவன் தள்ளுபடி பண்ணிட்டான் அப்படி என்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் மிகவும் பொதுவான விளக்கம் என்னவென்றால், அவன் தொடர்ந்து நேர்மையற்ற முறையில் செயல்படுகிறான் என்பதுதான். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் அவன் நேர்மையற்ற முறையில் செயல்பட்டான். அதுக்கு தான் அந்த எஜமான அவனை வேலையை விட்டு நீக்கிறாரு. யூ ஃபயர்ட், நீ வெளில போ அப்படின்றாரு. அவன் இப்போவும் அதே நேர்மையற்ற ஒரு செயல்களில் தான் அவன் ஈடுபடுறான். அதுதான் உண்மை. காரணம் ரொம்ப மிக எளிமையானது, பார்த்துக்கங்க. அவன் என்ன நினைக்கிறான், நான் என் வேலையை இழக்கும்போது இந்த மக்கள், அதாவது இவர் பார்த்து எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணார்ல, நீ 80 எழுதிக்கோ, நீ 70 எழுதிக்கோனார்ல. ஸோ நான் வேலையை இழக்கும்போது இந்த மக்கள் எதிர்காலத்தில் எனக்கு உதவுவார்கள் என்பது தான் அவனுடைய கணக்கு. ஆகையால் அவன் என்ன பண்ணுறான்னா, தனது எஜமானனின் செல்வத்தை
இவனுடையதில்லை, தன்னுடைய எஜமானனின் செல்வத்தை தனிப்பட்ட முறையில் தனக்கு பலனளிக்கும் உறவாக மாற்றுகிறான். நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், பயனளிக்கும் உறவாக மாற்றுகிறான். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை தான் இயேசுவும் மென்ஷன் பண்ணி பின்னாட்களில் வசனம் வரும்போது சொல்லுவார், சிநேகிதர்கள் அப்படின்னு வரும். நீங்கள் வாசிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும் பின்னாடி. ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன், தனக்கு தனிப்பட்ட முறையில் தனக்கு பயனளிக்கும் உறவுகளாக அவைகளை மாற்றிக்கொள்ளுகிறான். பாருங்கள், இதுக்கு பழமொழிலாம் இருக்கும், அது நம்ம சொல்ல விரும்பலை. அடுத்து நாம் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் பகுதிக்கு நம்ம அடுத்து வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், வருவோம். அதாவது அநீதியான இந்த உக்ரானக்காரன் ஞானமாக செயல்பட்டதாக கர்த்தர் பாராட்டுகிறதை பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து தான் நமக்கு ஒரு குழப்பம் தொடர்ந்து பாருங்களேன். ஏனென்றால் இந்த ஊழல்வாதி எவ்வளவு அருமையானவன், அற்புதமானவன் என இயேசு சொல்வது போல நம்ம காதுகளில் ஒலிக்கும். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. அந்த பாராட்டு அவன் ஊழல் செய்ததற்காகவோ, அவன் கெட்டிக்காரத்தனமாக ஊழல் செய்ததற்காகவோ அல்ல, மாறாக அந்த பாராட்டு தொலைநோக்குடன் சிந்திக்கும் அவனுடைய விவேகத்திற்காக. உலக வழக்கத்தில் பார்த்துக்கங்க, நாம் கூட பொதுவாக இப்படிலாம் சொல்கிறது உண்டுங்க. அதாவது மிகவும் நுட்பமான இல்லை நுணுக்கமான ஒரு மோசடியை கிரிமினலாக ஒருவர் செய்யும் பொழுது, அதாவது இப்போ பாருங்கள், இந்த காலத்தில் டெக்னிக்கலாக எவ்வளோ திருடுறானுங்க, ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ மோசடிகள் பண்ணுறாங்க, ஓடிபி நம்பர்ஸை எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி திருடுறானுங்க இல்லைங்களா? ஆதார் எண் மூலயமா என்னென்ன விதத்துலலாம் திருட முடியுமோ திருடுறானுங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அதை பார்த்தா என்ன பண்ணுறோம், ரொம்ப வியப்பாகிடுது, ஆச்சரியமாகிடுது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் எல்லாத்தையும் அவனுங்க ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுத்து எப்படியோ ஒன்று பண்ணிடுறானுங்க, திருடுறானுங்க அனாவசியமாக. அதுவும் ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நியூஸில் கேள்விப்படும் போதோ இல்லை அடுத்தவர்கள் மூலயமா நம்ம கேள்விப்படும் போதோ, என் லைஃப்பில் கூட இப்படிலாம் நடந்துடுச்சுப்பா, இப்படிலாம் பண்ணிட்டான்ப்பா, நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி ஒரு நுட்பமாக நான் ஏமாந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ சொல்லும் போது நாமளே உலகத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். அடடா, அவன் ஜீனியஸ்ப்பா, ப்ரில்லியண்ட்டாக எப்படி கிரிமினலாக அந்த வேலையை பார்த்துட்டான் பாருப்பா, பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பான் போல இருக்கே, பார்க்க அப்படி தெரில, இவ்வளோ நுணுக்கமாக ஒரு தடையுமே தெரியாத இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது இயல்பாக சொல்லக்கூடியதான். ஆனாலும் நாம் யாருமே அந்த குற்றத்தை அங்கீகரிப்பதில்லை. அந்த குற்றம் செய்தவனை நம்ம அவன் செய்தது நியாயம், அவனை நம்ம ப்ரைஸ் பண்ணி ஒன்றும் சொல்கிறதில்ல. அந்த குற்றவாளியின் புத்திசாலித்தனத்தை மட்டுமே மெச்சிக்கொண்டு அந்த இடத்துல நம்ம பேசுவோம். அது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் அவன் செய்த ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் பெருசாக பேசுவோம் இல்லைங்களா? இங்கே நடப்பதும் அதே மாதிரி தான். ஆனால் இயேசு இந்த விவரத்தை கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அதாவது இந்த உலகத்தின் மக்கள், 8வது வசனம் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தின் மக்கள் தங்கள் தலைமுறைகளில் ஒளியின் மக்களை விட அதிக விவேகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நான் உங்களுக்கு இயல்பாக புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் இயேசு அப்படி சொல்கிறார். இப்போது அனைத்தும் பாருங்கள், உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெளிவாக புரிய தொடங்கும். எப்படின்னா, அந்த உக்ரானக்காரன் இந்த உலகத்தின் மக்களை பிரதிபலிக்கிறார். ஓகே, அவர் நற்பண்புகளுக்கு ஒரு உதாரணம் அல்ல, மாறாக அவர் முன்முயற்சி எடுப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறார். அவ்வளோதான் காரணம். தனது எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதை அந்த உக்ரானக்காரன் உணர்ந்து உடனடியாக செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக தமக்கு கிடைக்கும் அனைத்து வளங்களையும் அவன் பயன்படுத்தி, என்னென்னலாம் அவனுக்கு பக்கத்தில் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி, அவன் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனது எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி கொள்ள தன்னால் இயன்ற அனைத்தையும் அவன் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதனை ஊமையாக சொல்லி தான் நித்திய வாழ்வுக்காக நீங்களும் ஏன் அவ்வாறே செய்யக்கூடாது என்று கேட்பது போன்ற ஒரு கருத்தை இயேசு தன் சீஷர்களிடம் முன்வைக்கிறார். இதுவே அந்த ஊமையின் முக்கிய பாடம். ஓகேங்களா? ஸோ தட் அப்போது என்ன, நீங்கள் கூட இதை தவறாக எடுத்துக்கிட்டு, அப்போது அடுத்தாள் வீட்டு பணத்தெல்லாம் நம்ம எல்லாம் ஆட்டையை போட்டு ஊழியம் செஞ்சிடலாமா, எதையாவது நீங்கள் பண்ணுங்கண்ணா இயேசு சொல்கிறாரு, இப்படி எதையாச்சும் நீங்கள் செய்யக்கூடாதாண்ணா இயேசு சொல்கிறாரு. அர்த்தம் அதுவா? இன்றைக்கி பல போதகர்கள்,
பெயர் சொல்ல முடியாத பல ஆர்கனைசேஷன்ஸ் என்ற பெயர்களில் பலர் சுரண்டுறாங்க. கிறிஸ்துவின் பேரை சொல்லி பலர் சுரண்டி தின்றாங்க. ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. வெளியில் கோட் ஷூட் போட்டுட்டு சுற்றுறாங்க. ஐயோ அப்படி இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோன்னு சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸை நாங்கள் தான் முன்னின்று எல்லாத்தையும் செய்கிறவங்கன்னு காட்டிக்கிட்டு பல என்ஜிஓக்கள் மூலியமாக நிறைய வாங்கிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படி செய்ய சொல்லியிருக்கிறாரா? அதுவா அர்த்தம்? அது அல்ல அர்த்தம். இன்றும் பல கிறிஸ்தவர்களிடம் காணப்படும் பிரச்சனை என்னவென்றால் பாருங்கள், அவர்கள் ஒரு விதமான மனநிறைவு அல்லது அலட்சிய போக்கில் இருப்பது தான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு இருக்குது, ஓகே ஃபைன், இதனால் என்ன, நம்ம கொடுத்து உதவுற இடத்துல இல்லை, அது அவங்க விசுவாசத்தில் பார்த்துக்குவாங்க, இதை இவங்க பார்த்துக்குவாங்க, அதை அப்படி பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்துக்குவாங்க, நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு மனநிறைவு இருக்குது. நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம், நம்ம ஃபேமிலி ரட்சிப்புக்குள்ளே வந்துருச்சு, போதும் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் தவறு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஒரு அலட்சிய போக்கில் இருக்கிறது, அதெல்லாம் என்னுடைய டியூட்டி கிடையாது என்பது போல் இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, பணம் சம்பாதிக்கவும் பதவி உயர்வு பெறவும் செல்வம் சேர்க்கவும் உலக மக்கள் எதையும் செய்ய துணிகிறார்கள் இல்லவா? அதை நீங்கள் நோட் பண்ணுறீங்கல்ல? உங்கள் கூட சக மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த உலகம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக, புகழுக்காக, பதவிக்காக, தங்களுடைய எதிர்காலம் செழிப்பாக அமையணும் அப்படி என்பதற்காக என்ன வேணால் செய்யறதுக்கு துணிகிறார்கள் அல்லவா? ஆனால் நித்தியத்திற்காக நித்தியமான காரியங்களில் முதலீடு செய்வதில் எத்தனை கிறிஸ்துவர்கள் அதே அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதே இந்த உவமையின் மைய கருத்து. ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கணும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அவர்கள் அதற்காக என்ன வேணாலும் செய்ய துணியும் போது, அப்போது ஒரு எதிர்காலம், அவங்க அந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சில நாட்கள் என்பது ஒரு சொற்ப காலம். அந்த எதிர்காலத்திற்காக தற்காலிகமாக தன்னிடத்தில் இருக்கிற வளங்களை எல்லாம் கொடுத்து கூட அதை நான் சேஃப்டி பண்ணிக்குவேன் அப்படின்னு தோணும் போது, நித்தியத்திற்காக இந்த தற்காலிக வளங்களை கொடுக்க எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீர்கள்? தனக்கு 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 என்ற எண்ணத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் யோசிக்கணும். அவ்வளோதான் கருத்து. ஓகேங்களா? அதே தொடர்ந்து இயேசு சொல்கிறார் பாருங்க, அநீதியான இவ்வுலக செல்வத்தை கொண்டு 9வது வசனம் பாருங்க, உங்களுக்கு நண்பர்களை, அதாவது இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு, அந்த அநீதியான ஐஸ்வர்யம் என்பது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அநீதியான இவ்வுலக செல்வம், இந்த செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை, சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மாளும்போது இறக்கும்போது நித்திய வாசஸ்தலங்களில் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் என்று ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை, வேறொரு விஷயத்தை அவர் கூறுகிறதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு தோணும் இல்லைங்களா? மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு ஊழலை ஊக்குவிக்கவில்லை. நான் அதையும் சொல்கிறேன். என்ன வேணால் பண்ணுங்க, பண்ணிவிட்டு ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு கொடுங்க, அதனால் நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறாக மணி லாண்டர் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டுட்டு நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பண்ணேன்னு சொல்லாதீங்க. அது அவர் அப்படி ஊக்குவிக்கவில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நித்தியமான பலன்களை உருவாக்க, அதற்கான ஒரு பலன்கள், நித்தியத்திற்காக நீங்கள் செயல்படும் போது நித்தியத்திற்கான பலன்களை உருவாக்க பணம், உடைமைகள், இந்த பௌதிகள், இந்த பொருட்கள் போன்றவை தற்காலிக வளங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள். அது தற்காலிகம் தான், நீங்கள் விட்டுட்டு தான் போக போகிறீங்க, அதனால் நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு வார்த்தைகள் சொல்வதானால், மக்களுக்கு உதவ உங்கள் பணத்தை பயன்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பணியாற்ற உங்கள் செல்வங்களை, வளங்களை பயன்படுத்துங்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்க தற்காலிகமானவற்றை பயன்படுத்துங்கள். அதுதான் இங்கே இருக்க கருத்து. ஓகேங்களா? அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் தற்காலிகமான நண்பர்களை பெற பணத்தை பயன்படுத்துகிறான், எஜமானுடைய பயணத்தை பயன்படுத்துகிறான். டக்குன்னு இதனால் அவனுங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க, இப்படிலாம் தள்ளுபடி பண்ணால் நான் பண்ணிவிடுவேன், பின்னாடி இவனுங்களால் நல்லா ஒழுங்காக சர்வை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான்? இந்த காரியத்தில் ஈடுபடுறான் இல்லைங்களா? சீஷர்களோ நீங்களும் நித்தியமான பலனை உருவாக்க பணத்தை பயன்படுத்துங்க. உங்களால் என்னென்ன முடியும், உங்களுக்காக கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. பணமாகட்டும், செல்வமாகட்டும், தாளந்தாகட்டும், உடல் உழைப்பு, என்ன பயன்படுத்துங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுதான் அந்த வேறுபாடை நான் சொல்லுகிறேன். ஓகே,
இந்த ஊமைக்கு பிறகு பாருங்க, பொருளாசைக்காரராகி இந்த பரிசேயர்கள் இவை அனைத்தையும் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள் என்று லூக்கா ஒரு சுவாரஸ்யமான ஒரு குறிப்பை அங்கே பதிய வைக்கிறார். இருக்கு, வசனம் படிங்க. ஏன் இந்த ஊமையை கூறினார் என்பது இப்போது உங்களுக்கு, இயேசு ஏன் இதை கூறினார் என்பது இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். பிகாஸ் இந்த பரிசேயர்கள் பணத்தை நேசித்தார்கள். அவர்கள் இந்த ஊர் மரியாதை, பணம், பேர், புகழ் அதை தான் அவங்க பெருசாக பார்த்தாங்க. அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக அந்த பற்றை, அந்த பணத்தின் மீது உள்ள பற்றை, அந்த ஆசை, அந்த மோகத்தை விட்டுவிட அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஆனால் அந்த அநீதியான உக்ரானக்காரனோ தன் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ள, அது ஒரு அற்பமான எதிர்காலம் தான், என்ன பெருசாக எவ்வளோ நாள் சர்வை பண்ணிட போகிறான், அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு வாழ்நாட்களுக்காக, ஆயுசு நாட்களுக்காக அந்த எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ள தற்போதைய வளங்களை தியாகம் செய்ய அவன் தயாராக இருந்தான். பரிசேயர்களோ அதற்கு தயாராகவே இருக்கவில்லை. பார்த்துக்கங்க, அவர்கள் தங்கள் செல்வத்தின் மீது கொண்டிருந்த அதீத பற்றினால் நித்தியத்தை காணும் திறனை இழந்திருந்தார்கள். அதுதான் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் இந்த உவமை பேராசைக்கு எதிரான ஒரு கண்டனமாகவும் அமைகிறது. சில மதவாதிகள் சிந்திப்பதை விட எவ்வளோ அருமையாக யோசிச்சு பாருங்கள், இயேசு எப்படி திங்க் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சில மதவாதிகள் சிந்திப்பதை விட ஒரு நேர்மையற்ற மனிதனால் கூட எதிர்காலத்தை பற்றி அதிக கவனத்துடன் சிந்திக்க முடியும் என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார், அந்த அநீதியான உக்ரானக்காரனை அங்கே உவமையாக சொல்லி. இது ஒரு கடுமையான விமர்சனம் தான், ஆனாலும் அதை அவர் நேரடியாக சொல்லுகிறார், போல்டாக இயேசு. பாருங்கள், அப்படியானால் இயேசு ஒரு நேர்மையற்ற மனிதனை பாராட்டினாரா? அந்த உக்ரானக்காரன் செய்ததற்காக அவனை பாராட்டினாரா? நிச்சயம் இல்லை என்பதே அதற்கான பதில். இயேசு அவனது நேர்மையின்மையை பாராட்டவில்லை. அவன் ஒழுங்கினமாக நடந்தான், அவன் துன்மார்க்கமாக நடந்தான், அந்த நேர்மையின்மையை அவர் பாராட்டவில்லை. மாறாக எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படும் அவனது திறனையே அவர் முன்னிலைப்படுத்தினார். அதுதான் நான் திருப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். பின்னர் அந்த எதிர்மறையான உதாரணத்தை அவர் தமது சீஷங்களுக்கு ஒரு பாடமாகவும் கற்பிக்கிறார். லெசன் சொல்லி கொடுத்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லி கொடுக்குறார், ரொம்ப இயல்பாக. மேலும் இவ்வுலகின் மக்களே ஒரு தற்காலிக எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி கொள்ள தங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் போது அவர் சொல்கிறது அதுதான் இயேசு. ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் நித்தியத்திற்காக முதலீடு செய்ய நம்முடைய வளங்களை இன்னும் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த உவமையினுடைய மைய கருத்து. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். பட் ஆனால் நமக்கு ரொம்ப குழம்பிடுவோம். அங்கே அந்த கடைசி பகுதியில் வரும்போதெல்லாம் ரொம்ப குழம்பிடுவோம், என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் இங்கே. ஓகேங்களா? சரி, இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னெனில் அட்லாஸ்ட் பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது. அது என்னென்னா, அதாவது நம்மிடம் உள்ள காலம், டைம், காசு, பணம், சொத்து ஆகட்டும், அல்லது திறமைகள், தாளந்துகள் ஆகட்டும், அல்லது செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், இவை அனைத்தும் பார்த்துக்கங்க கர்த்தருக்கே உரியது. நம்ம வரும்போது எதுவுமே கொண்டு வரல, ஐ மீன் இட், நம்ம எதுவுமே கொண்டு வரல, எல்லாம் அவர் பார்த்து நம்மளுக்கு கொடுத்தது தான், இல்லைங்களா? அது படிப்பாகட்டும், அறிவாகட்டும், அழகாகட்டும், செல்வமாகட்டும், ஞானமாகட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அது எல்லாம் கர்த்தருக்குரியது. கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு அது கிடைத்தது. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாலும் சரி. ஓகேங்களா? அப்படி இருக்கும் போது நாம் அனைவரும் கர்த்தர் கொடுத்தவற்றை நிர்வகிக்கும் ஒரு பொறுப்பாளர்கள் தான். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கள் தான் நம்ம பார்த்துக்கோங்க. அப்போ நிச்சயமாக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், இல்லைங்களா? ஸோ ஆகையால் இந்த ஊமையின் உண்மையான சவால் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த அநீதி உள்ள நீதிமானை குறித்து விளக்குவதல்ல இந்த ஊமையினுடைய சவால், சேலஞ்ச் அது கிடையாது. மாறாக நீங்கள் உண்மையிலேயே நித்தியத்தை நம்புகிறீர்கள் என்றால், ஒரு கிறிஸ்துவனாக, ஒரு born again கிறிஸ்டியனாக, நான் நித்தியத்தை நம்புகிறேன், எட்டர்னிட்டியை நம்புகிறேன், எட்டர்னல் லைஃப்பை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய முன்னுரிமைகள் அதை வெளிப்படுத்துகின்றனவா? எல்லா கிரியைகளிலும் எல்லா செயல்களிலும் அதை வெளிப்படுத்துகின்றனவா என்பது தான் இந்த உவமை உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி. அதற்கான விடை உங்களிடமே உள்ளது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு நான் 1 by 1 ஆன்சர் பண்ணிட்டு வரேன். இது கூட ஒரு பிரதர் கேட்ட கேள்வி தான், சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான். அவருக்காக நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு அதிக வெளிப்பாடுகள் இருக்குமே ஆனால் அதையும் நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் மெயில்ஸ் மூலிமா தொடர்பு கொள்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் தொடர்பு கொள்கிறாங்க. சிலர் கவுன்சிலிங்காக தொடர்பு கொள்கிறாங்க மெயிலில். எல்லாத்துக்கும் நான் கர்த்தரா தேவனை இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கிறேன். அதுவரை அடுத்த ஒரு சிறந்த ஒரு காணொலியை பதிவு செய்யணும். நீங்களாம் எல்லோரும் ஜெபிச்சுக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரம் அதை நான் பதிவு செய்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது மணவாட்டி சபை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் அவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.